ஸ்ரீகரன். நான் 2015 உயர்தர பரீட்சையில் தோற்றி ஆர்ட்ஸ் துறையை தெரிவு செய்து 3A பெற்றுள்ளேன். நான் தெரிவு செய்த பாடம் புவியியல், இந்தியாரியம், அரசியல் போன்ற 3 பாடங்களும் 3A பெற்று எங்களது பாடசாலையில் 1996ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை AL பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை எவரும் பல்கலைக்கழகம் அனுமதி பெறவில்லை. ஆனால் 2015 உயர்தர பரீட்சையில் நான் தோற்றி 3A ரிசல்ட் பெற்று 40 மாவட்ட மட்டத்தில் 40வது நிலையை அடைந்துள்ளேன். இதற்கு காரணமான கல்லூரியின் முதல்வரான நாவனா சந்திரலிங்கம் அதிபரையா அவர்களுக்கும் மற்றும் எனக்கு பாடம் படிப்பித்த விஜயகரன் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் செல்வ சுதேசன் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் நாயந்திரன் சேர் ஆசிரியர்களுக்கும் மற்றும் ஏனைய உதவிகளை வழங்கி தந்த எனது ஏனைய சக ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்களபுரம் மாவட்டத்தில் பாகர பிரதேசம் 2009 அளவில் யுத்தம் நடைபெற்றது. அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் சேர்ந்தது தான் நான். இருந்தாலும் உயர்தரம் படிப்புக்கிறதுக்கான ஸ்கூலில் கதிரவழி விக்னேஸ்வர மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் படிப்பதற்கான சகல வசதிகளும் எனது பெற்றார் செய்து தந்தார்கள். பாடப்பிரிவில் பல்கலைக்கழகம் சென்று ஒரு மேல் படிப்பு படித்து பல டிகிரிகளை முடித்து ஒரு லெக்சராக வர வேண்டும் என்ற புவியியல் லெக்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆசை. எனது கிராமத்தை இன்னும் நான் டெவலப் பண்ண வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கின்றது. என்னை போன்று வெவ்வேறு துறைகளில் இந்த கிராமத்து எனது சகோதரர்களை நான் முன்னேற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வகுப்பு பாலஜன அப்படி மட்டக்களப்பு கிளாஸுகளுக்கு செல்வதற்கு எனக்கு பெருசாக வசதி என்றது இல்லை. ஆனால் இங்கிருந்த ஆசிரியர்கள் அனைவரை நான் நம்பினேன். அதால் நான் அவர்கள் தர நோட்ஸுகளை படித்து கொண்டு நான் கிராமத்திலிருந்தே படித்து எனது எழுதுறதுக்கு மட்டும் எனது விஜயகரன் ஆசிரியர் சார் நின்று நான் எக்ஸாம் எழுதி தோற்றி 3Aக்களை பெற்றுள்ளேன். ரகுவரன். நான் கதிரவழி விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் படித்தேன். நான் இந்த பாடசாலையில் படித்து முதல் தடவையாக பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை காலமும் இந்த ஒரு நிலையை காலத்தில் இதுவரையும் எந்த தரப்பும் இது செய்யலை. இந்த சாதனை நான் செஞ்சிருக்கிறத மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடசாலையில் இனிமேலும் பல்வேறு சாதனைகள் படைக்கணும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி இந்த பாடசாலையில் எனக்கு கல்வி புகட்டிய அதிபர் மற்றும் விஜயகரன் ஆசிரியர் மற்றும் நாயந்திரன் ஆசிரியர் மற்றும் நிவே சார் 3 பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த அளவுக்கு என்னை படிப்பிச்சு ஆளாக்கிய அம்மா அப்பா இருவருக்கும் இவ்வளவு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1990ஆம் ஆண்டு AL உயர்தர வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வகுப்பில் அன்று ஆரம்பித்து இன்று எனக்கு 20 வயது. எனது 20வது வயதிலே 96ஆம் ஆண்டு பிறந்த நான் எனது 20வது வயதிலே இது பல்கலைக்கழகத்துக்கான அனுமதி பெற்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றது எமது கிராமத்தில் வளங்கள் குறைவாக காணப்பட்டது. கிளாஸ் வகுப்பு மேலதிக வகுப்புகள் குறைவாக காணப்பட்டது. இன்னும் எமது பாடசாலை மற்றும் ஏனைய பாடசாலைகள் கிராமத்தில் உள்ள ஏனைய பாடசாலைகள் போன்ற இடங்களில் வகுப்பு வசதி எதுவும் ஒழுங்கமைக்கப்படலை. அதால் வகுப்பு வசதி எதுவும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு படித்ததால் இந்த இடத்த வந்திருக்கேன். எதிர்காலத்தில் மேலதிக வகுப்புகளும் நடைபெற வேண்டும். அது மட்டுமின்றி பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரும் அர்ப்பணிப்பட செயற்பட்டு எதிர்வருங்காலங்களில் நல்ல பெருவேற்றை பெற்றுக் கொடுக்கணும் என்று இந்த பாடசாலைக்கும் இந்த கிராமத்துக்கும் நற்பெயரை பெற்று தரணும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதில் பிறந்த மாணவன் என்ற வகையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்றால், என்னை போல கஷ்டப்பட்டு படிக்கிற நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் கஷ்டப்பட்டு படித்து நான் பல்கலைக்கழக அனுமதி முதல் தடவையாக பெற்றிருக்கிறேன். இதற்காக எனக்கு மேலதிக செலவுகள் ஏற்படும். அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் எனக்கு நிதியுதவி தந்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னால் நான் கற்பித்ததை என்னால் இந்த கிராமத்துக்கும் இந்த பாடசாலைக்கும் நிறைய சேவைகள் ஆற்றுவேன் என கேட்டுக்கொள்கிறேன். மகா வித்தியாலயமானது 1000 பாடசாலை திட்டத்திலே உள்வாங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பாடசாலையிலே தரம் 6 தொடக்கம்
காப்போத்த உயர்தரம் வரை வகுப்புகள் இருக்கின்றன. இந்த பாடசாலையின் வரலாற்றிலே காப்போத்த உயர்தர வகுப்பிலே இதுவரையில் ஒரு மாணவர் கூட பல்கலைக்கழக அனுமதியை பெறாமல் இருந்தார்கள். அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு. இருந்த போதிலும் கடந்த 2015ஆம் ஆண்டிலே நடைபெற்ற காப்போத்த உயர்தர கலைப்பிரிவிலே 2 மாணவர்கள் முதல் தடவையாக பல்கலைக்கழகம் நுழைவதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இருந்த போதிலும் இன்னும் இப்பாடசாலையானது பல சாதனைகளை படைக்க வேண்டும். காப்போத்த உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவு, கணித பிரிவு என்பன ஆரம்பிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த வருடத்திலே நாங்கள் காப்போத்த உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவை நாங்கள் ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, தொழில்நுட்ப பிரிவை கூட இந்த காப்போத்த உயர்தர வகுப்பிலே நாங்கள் ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். எங்களுக்குரிய ஆசிரிய ஆளணி பற்றாக்குறை நிலவுகின்றது. இருந்த போதிலும் அந்த ஆசிரிய ஆளணியை நிவர்த்தி செய்வதாக எங்களுடைய கல்வி பணிப்பாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த 2016ஆம் ஆண்டிலே நாங்கள் காப்போத்த உயர்தரத்திலே விஞ்ஞான பிரிவையும் தொழில்நுட்ப பிரிவையும் ஆரம்பிக்கலாம் என நாங்கள் தொழிற்சங்கம் பூண்டுள்ளோம். பல சிரமங்களுக்கு மத்தியிலே கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வீட்டிலே வறுமை, அது மாத்திரமல்ல பாடசாலையிலே ஆசிரிய ஆளுநர்களில் பற்றாக்குறை நிலவியது. இந்த மாணவர்களை இவ்வாறு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியவர்கள் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களே என்பதையும் இக்கட்டத்தில் நாங்கள் கூற வேண்டும். ஆரம்ப கல்வி ஆசிரியர்களே இந்த மாணவர்களை காப்போத்த உயர்தரத்திலே கற்பித்து பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கின்றார்கள். இதற்குரிய காரணம் என்னவென்றால், போதிய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு நியமிக்கப்படாத காரணத்தினாலேயே இவ்வாறு நாங்கள் சிரமங்களை எதிர்நோக்கினோம். எனவே இவ்வாறான பிரச்சனைகள், பற்றாக்குறைகள் எதிர்காலத்தில் நிலவாமல் தொடர்ந்தும் இப்பகுதி ஏழை மாணவர்களின் கல்விக்கு சகலரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த சாதனையை படைத்த மாணவர்கள் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திலே தங்களுடைய படிப்பை தொடர்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், இவர்கள் மிகவும் வறுமை கோட்டிலே வாழுகின்ற மாணவர்கள். இந்த மாணவர்கள் கடந்த யுத்தத்தினாலும் சுனாமியினாலும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். பல சிரமங்களுக்கு மத்தியில் தங்களுடைய கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்களுக்கு தமது பல்கலைக்கழக படிப்பை சிறப்பாக மேற்கொள்வதற்கு இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகள் இவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை நல்கும் பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய பல்கலைக்கழக படிப்பினை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த மாணவர்கள் மிகவும் மிகவும் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 3 வேளை நேரமும் உணவு உட்கொண்டார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்பதையும் நான் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்துகின்றேன். மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் இந்த பொருளாதாரத்திலும் தங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் முன்வந்து இந்த மாணவ செல்வங்களை கட்டி வளர்க்க வேண்டும் என்பதையும் இக்கட்டத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். கொண்டது போன்று இந்த பாடசாலையிலே நாங்கள் சில விஞ்ஞான பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு போன்ற பிரிவுகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த காப்போத்த உயர்தரம் கற்கின்ற மாணவர்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை நல்கும் பட்சத்தில் அவர்கள் காப்போத்த உயர்தரத்தில் தங்களுடைய பொறுப்பேற்று அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே காப்போத்த உயர்தரத்திலே இந்த சகல பிரிவுகளிலும் கற்கின்ற மாணவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை நல்கும் பட்சத்தில் இவர்கள் போன்ற பல மாணவர்கள் தங்களுடைய கல்வியிலே தாங்கள் வெற்றியீட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் இக்கட்டத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன்.